வெல்கம் டு கோர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோலின் பற்றி டீல் பண்ண போகிறோம். ப்ரோலின் மட்டும் கிடையாது, எந்த அமினோ ஆசிடாக இருந்தாலும் 3 பாயிண்ட் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவே ஆரம்பிப்போம். திஸ் 3 பாயிண்ட் கிவ்ஸ் யூ அண்ட் குட் இம்ப்ரெஷன் ஆன் அன் எக்ஸாமினர். உங்களுக்கும் ஒரு ஹோப் வரும், எந்த அமினோ ஆசிட் எடுத்தாலும் நம்மளால 3 பாயிண்ட் சொல்ல முடியும்னு. ஹியர் வி ஆர் இன் த மிடில் ஆஃப் புரோட்டீன் சீரிஸோட மிடில் இருக்கும். புரோட்டீன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் வி ஹவ் கவர்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ஆல் புரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் அண்ட் நவ் வி ஆர் என்டர்ட் இன் டு ஈச் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடையும் இண்டிவிஜுவலா அதோட மெட்டபாலிசம் பத்தியும் அதோட யூசஸ் பத்தியும் அதோட அதுக்கு ரிலேட்டடான டிசீஸ் பத்தியும் டீடைலா பார்த்துட்டு வரும். இன்னைக்கு ப்ரோலின்ல எல்லா அமினோ ஆசிட் சொல்ற மாதிரி 3 பாயிண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் an amino acid. அதுக்கப்புறம் இட் ends in what type of metabolism அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it enters into the glucogenic pathway. இது அடையும் போது it helps in the synthesis of glucose. அதுக்கப்புறம் இது எசென்ஷியலா நான் எசென்ஷியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா it is a non essential amino acid. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முடியாது. அதுக்காக தான் மொத்தமா ஹோலா இந்த கிளாசிபிகேஷன் மனப்பாடம் பண்ணி முடிச்சிடணும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எல்லா அமினோ ஆசிடுமே ஒரு அமினோ ஆசிடா டீல் பண்ணிருப்போம். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ஈஸியா இருக்கும். இதுல எல்லா அமினோ ஆசிடையும் நம்ம டீல் பண்ணி முடிச்சிட்டோம். மீதி அர்ஜினைனும் லைசின் மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will be dealing with that also. ரிமைனிங் இருக்க 17 அமினோ ஆசிடையும் டீல் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 18ஆவதா புரோலின் பத்தி டீல் பண்ணிட்டு tomorrow or next classல we will be dealing with arginine and lysine. பேஸ் அதனால இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சிம்பிளா ஹைட்ராக்சி கண்டெய்னிங்கா சல்ஃபர் கண்டெய்னிங்கா இல்ல வாட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் புரோலின் வந்துட்டு இம்யூனோ ஆசிட் சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இதை வச்சு தான் நம்ம சொன்னோம். சோ இந்த ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷனை படிச்சிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துடலாம். அடுத்து குளுக்கோஜெனிக்கா இல்ல கீட்டோஜெனிக்கா இல்ல போத் குளுக்கோஜெனிக் கீட்டோஜெனிக்கா அப்படிங்கிறதுக்கு 20 அமினோ ஆசிட் பேர் தெரிஞ்சிருந்தா போதும். அதுல 6 முதல்ல லூசின் இஸ் அண்ட் கீட்டோஜெனிக், மீதி 5 லைசின் ஐசோலூசின், 3 அரோமேட்டிக் அமினோ ஆசிட் என்டர்ஸ் இன்டு குளுக்கோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக். மீதி 14 பேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. எல்லாமே குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட் தான். எசென்ஷியல் நான் எசென்ஷியலை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் பேர் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், மீதி இருக்கிறது எல்லாம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். கரெக்டா? சோ எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்னன்னா மெத்தில் ஃபிளை அப்படிங்கிற 8 அமினோ ஆசிடும் எசென்ஷியல், which is methionine, threonine, tryptophan, valine, isoleucine, leucine, phenylalanine and lysine. இந்த 8ம் எசென்ஷியல். செமி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா arginine and histidine. What is an essential, semi essential, non essential கேட்டீங்கன்னா எசென்ஷியல் அப்படின்னா that can be obtained only through the food. நான் எசென்ஷியல்னா பாடியிலேயே இன்சைடு வைவோவாவே ப்ரொடியூஸ் ஆகும். செமி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா டியூரிங் growth அப்ப மட்டும் ஃபுட் வழியா தேவைப்படும். மற்ற டைம்ல இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட். ஹை டிமாண்ட் இருக்கும் growth அப்போ, அதனால பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற அமௌண்ட் பத்தாது, அதனால ஃபுட்ல இருந்தும் தேவைப்படும். சோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கு கண்டிப்பா அனபாலிக் பாத்வே இருக்காது. நான் எசென்ஷியலுக்கும் செமி எசென்ஷியலுக்கும் there is an existence of anabolic pathway. அது ஒன் ஆஃப் த க்ளூ. சோ we are entering into the proline metabolism குள்ள இப்போ we are entering. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல் மெட்டபாலிசம் எப்படி டீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி 4 பாயிண்ட்ல டீல் பண்ணுவோம். ஆனா இதுக்கு 3 பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் is an anabolic pathway, second is an catabolic pathway, third is an special products. ஃபோர்த் எப்பயுமே எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிசீசஸ் ரிலேட்டட் டு த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணுவோம். சோ அதையும் இன்னைக்கு டீல் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா அமினோ ஆசிடுக்கும் ஜென்ரலா டீல் பண்ற 4 பாயிண்ட்ஸ் வச்சு we are going to deal today. It is one of the non-essential amino acid அப்படிங்கிறதுனால it definitely have an anabolic pathway. இதுக்கு anabolic pathway இருக்கு. இன்வைவோவா பாடியில தான் சிந்தசிஸ் ஆகணும். இது எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குளுட்டமேட்ல இருந்து சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா? குளுட்டமேட் is nothing but glutamic acid which is also one of the amino acids. So amino acidல இருந்து ப்ரிப்பேர் ஆகுது. குளுட்டமேட் வித் ஹெல்ப் ஆஃப் குளுட்டமைல் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி ஏடிபியா மாறி இட் ப்ரொடியூசஸ் குளுட்டமேட் 5-பாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த குளுட்டமேட் 5-பாஸ்பேட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்டர்கோஸ் அண்ட் ப்ராசஸ் கால் டீஹைட்ரோஜினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் குளுட்டமேட் 5-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா இட் அண்டர்கோஸ் டீஹைட்ரோஜினேஷன். ஸோ when it undergoes dehydrogenation it is transferred to glutamine செமி ஆல்டிஹைட் அப்படிங்கிற ப்ராடக்டா இது மாறுது. அதுக்கு NADPH ஹெல்ப் பண்ணுது. NADPH என்னவா மாறிடுதுன்னா NADP-ஆ மாறிடுது. அதுல இருந்து அந்த ஹைட்ரஜன் தான் இந்த குளுட்டமிக் செமி ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு. வித்தவுட் என்சைம் ஸ்பான்டேனியஸா பாடியில இந்த குளுட்டமிக் செமி ஆல்டிஹைடு என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரோலின் 5-கார்பாக்சிலேட். இந்த பைரோலின் 5-கார்பாக்சிலேட் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு புரோலின் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா வித் ஹெல்ப் ஆஃப் கோஎன்சைம் NADPH
அப்படிங்கிற கோஎன்சைம் மூலியமா டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் பைரலின் 5 கார்பாக்சிலேஸ் போய் இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் புரோலின். எதுக்காக புரோலின் ரொம்ப குட்டியா தான் இருக்கும் புக்ல, எதுக்காக இவ்வளவு பெருசு டீல் பண்றோம் அப்படின்னா எனி அமினோ ஆசிட் கேன் பி ஆஸ்ட் as 2 மார்க் ஆர் 5 மார்க் ஆர் 10 மார்க். அதுக்காக தான் இவ்வளவு டீடைலா ஒரு அமினோ ஆசிட் பத்தியும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லனா we have no role in seeing this. So இந்த மாதிரி anabolic pathway of a proline நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் catabolic pathway பார்க்கலாம். கேட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புரோலின் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்டர்கோஸ் டீஹைட்ரஜனேஷன். அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் என்சைம் ஹைட்ரஜன் குரூப் வெளியே வரப்போகுது, அதுதான் டீஹைட்ரஜனேஷன். ஸோ புரோலின் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு புரோலின் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா வித் ஹெல்ப் ஆஃப் கோஎன்சைம் NAD இந்த புரோலின்ல இருந்து வெளியே வர இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்து NADS மாறிடும். ஸோ புரோலின் வித்தவுட் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அஸ் டீஹைட்ரோ புரோலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டீஹைட்ரோ புரோலின் ஸ்பான்டேனியஸா என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குளுட்டமைன் செமி ஆல்டிஹைடா மாறிடும். இந்த குளுட்டமைட் செமி ஆல்டிஹைடு வித் ஹெல்ப் ஆஃப் டீஹைட்ரஜனேஸ் இதுல இருந்தும் ஒரு ஹைட்ரஜன் என்சைம் வெளியே போகுது, அதை NAD அக்செப்ட் பண்ணிக்குது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் குளுட்டமேட். இந்த குளுட்டமேட்டுக்கு தனியா தட் இஸ் அண்ட் கேட்டபாலிக் பாத்வே, அது மூலியமா இட் என்டர்ஸ் இன்டு தி TCA cycle which is also called as Krebs cycle through which it is acting as an glucogenic பாத்வேக்குள்ள அப்படிதான் என்டர் ஆகுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் த அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் ஆஃப் திஸ் புரோலின். இப்போ இந்த அனபாலிசம் கெட்டபாலிசம் டீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா டிசீசஸ்குள்ள போலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ப்ராடக்ட் பத்தி நம்ம டீல் பண்ணலாம். இப்போ இந்த அனபாலிசம் இந்த டிசீசஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புரோலின் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் எப்போ பாடியில டிஃபிஷியன்ஸா இருக்கோ அப்போ புரோலின் மெட்டபலைஸ் ஆக முடியாது, புரோலின் டீஹைட்ரோ புரோலினா மாற முடியாது. சோ பாடியில புரோலின் இன்க்ரீஸ் ஆகும் which results in a disease called hyperprolinemia. அதாவது அதிகமா தான் ஹைப்பர், புரோலின்னா புரோலின், ஈமியானா பிளட்ல புரோலின் அதிகமாகுது. இந்த என்சைம் டிஃபிஷியன்சினால வர ஹைப்பர் புரோலினிமியா இஸ் டைப் 1 ஹைப்பர் புரோலினிமியா. இது இந்த குளுட்டமிக் செமி ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் டிஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா அதனாலையும் புரோலின் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும். அதனால வர ஹைப்பர் புரோலினிமியா இஸ் கால்ட் அஸ் type 2 hyperprolinemia. So this is how we dealt with the diseases related to the proline. Hyperprolinemia type 1 type 2 பத்தி இதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த லெவல்ல நமக்கு தேவைப்படாது. just we have to know இந்த ரெண்டு என்சைம் டிஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா that results in the formation of disease called hyperprolinemia. அடுத்து இப்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெரி ஈஸி ஸ்பெஷல் ப்ராடக்ட் which is nothing but புரோலின். அதுல இருந்து ஹைட்ராக்சி புரோலின் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இந்த ஹைட்ராக்சி புரோலின் இஸ் a special product from புரோலின். இது சொல்றதுக்கு இவ்வளவு ஈஸியா இருந்தாலும் திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் அண்ட் தட் மச் ஈஸி ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்பா கீட்டோ குளுட்ரேட் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் இஸ் நத்திங் பட் புரோலைல் ஹைட்ராக்சிலேஸ். ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்னா என்னது? ஹைட்ராக்சி குரூப் ஆட் பண்றது. புரோலின் கூட ஹைட்ராக்சி குரூப் ஆட் பண்ற என்சைம் பேரு புரோலைல் ஹைட்ராக்சிலேஸ். வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் என்சைம் ஆல்பா கீட்டோகுளுட்ரேட் அண்ட் ஆக்சிஜன் புரோலின்ல இருந்து ஹைட்ராக்சி புரோலின் உருவாகுது. இது மட்டும் இல்லாம வேற என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஸ்கார்பேட், விட்டமின் சி இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ அயன். இது எல்லாமே இருந்தாதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதாவது விட்டமின் சி, அயன், ஆக்சிஜன், ஆல்பா கீட்டோகுளுட்ரேட் இது எல்லாமே அடிக்குவேட் அமௌண்ட்ல இருக்கணும். அண்ட் திஸ் என்சைம் ஷுட் பி அவைலபிள், டெஃபிஷியன்டே இருக்கக்கூடாது. அப்பதான் இது எல்லாமே இருந்தாதான் புரோலின் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹைட்ராக்சி புரோலின். சோ புரோலின் ஹைட்ராக்சி புரோலினாவும் ஆல்பா கீட்டோகுளுட்ரேட் வந்துட்டு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்சினேட்டா மாறிடும். This is about a special product of proline. இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் கிரியேட் ஆனா இதுவும் உடையணும்ல. சோ வாட் அபவுட் த கெட்டபாலிசம் ஆஃப் ஹைட்ராக்சிப்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால இதுக்கு நடுவில் யூஸ் ஆகிற ஒரு ரெண்டு என்சைம் பேர் மட்டும் சொல்லிட்டு கடைசியில என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது மட்டும் சொல்றேன். ஹைட்ராக்சிப்ரோலின் என்னவா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளை ஆக்சலேட்டா உடையும், பிளஸ் வேற என்னவா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைருவேட்டா உடையும். இது ரெண்டும் தான் என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கெட்டபாலிசம் ஆஃப் ஹைட்ராக்சிப்ரோலின். இதுல முக்கியமா என்ன என்சைம் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி புரோலின் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆக்ட் ஆகும். இந்த என்சைம் எப்ப டிஃபிஷியன்டா இருக்கோ அப்போ ஹைட்ராக்சிப்ரோலின் பாடியில இன்க்ரீஸ் ஆகும். தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கண்டிஷன் கால்டு ஹைப்பர் ஹைட்ராக்சிப்ரோலினீமியா. ஹைப்பர் ஹைட்ராக்சிப்ரோலினீமியா. ஹைட்ராக்சிப்ரோலினீமியா மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த பினைன் கண்டிஷன் தான், நத்திங் சீரியஸ். இதுவும் பாடிக்கு பெரிய எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதுவும் ஒரு பினைன் கண்டிஷன் தான். இப்போ இந்த புரோலினும் ஹைட்ராக்சிப்ரோலினும் பாடியில இருந்து என்னங்க பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும்
சில புரோட்டீன் ஃபார்மேஷன்ல டேக்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு. என்னென்ன புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச கொலாஜன், எலாஸ்டின் அண்ட் கெராட்டின், இந்த ஃபார்மேஷன் எல்லாம் புரோலினும் ஹைட்ராக்சி புரோலினும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஹைட்ராக்சி புரோலினுக்கு முக்கியமா இந்த புரோட்டீன் ஃபார்ம் பண்றதுல நிறைய ரோல் இருக்கு. அப்போ ஹைட்ராக்சி புரோலின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா விட்டமின் சி தேவைப்படுது. அப்போ டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி, ஹைட்ராக்சி புரோலின் ப்ரொடியூஸ் ஆகாதனால கொலாஜன் ஒழுங்கா இந்த இகிரிலாம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கர்வி. இதனாலதான் ஸ்கர்வி வருது, ப்ளீடிங் கம்ஸ் வருது. கம்ஸ்ல கொலாஜன் ஒழுங்கா ஃபார்ம் ஆகாதனாலதான் bleeding gums are found in விட்டமின் சி டெஃபிஷியன்சி. பாத்தீங்களா எப்படி விட்டமின் சி, ஸ்கர்வி, ஹைட்ராக்சிப்ரோலின்லாம் வந்துட்டு கோரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வை வி ரீட் அமினோ ஆசிட் இன் திஸ் வே. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். ஹைட்ராக்சிப்ரோலின், கொலாஜன், எலாஸ்டின், கெராட்டின் இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். டிசீஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஹைட்ராக்சிப்ரோலினிமியா அண்ட் ஹைப்பர் புரோலினிமியா டைப் 1 அண்ட் டைப் 2. திஸ் இஸ் ஆல் அபவுட் த புரோலின் மெட்டபாலிசம். ஸோ அனபாலிக் பாத்வே, கெட்டபாலிக் பாத்வே, ஸ்பெஷல் ப்ராடக்ட் டிசீஸ், இது எல்லாத்தையும் பத்தியும் நான் டீல் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு வீடியோல நம்ம டீடைலா பேசிக் அமினோ ஆசிட்ஸ் ஆன அரிசினின் பத்தியும் லைசின் பத்தியும் டீல் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படின்னா we have completed all the individual amino acid. So அதுக்கப்புறம் we will be entering into other topics on the protein series. அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.